நாடு வணிகர் சங்கத்தின் தலைவர் தா வெள்ளையன் இன்று உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி காலமானார். அவருக்கு வயது 76. தமிழகம் முழுவதும் வணிகர்களின் காவலனாக மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் கோக், பெப்சி உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு எதிராகவும் ஆன்லைன் வர்த்தகத்திற்கு எதிராகவும் அனைத்து மாவட்டங்களிலும் ரவுடிகளின் மாமூல், கொள்ளை ஆகியவற்றுக்கு எதிராகவும் முதன்முறையாக வணிகர்களுக்கு சங்கம் அமைத்து பாதுகாவலராக திகழ்ந்த தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் தலைவர் தா வெள்ளையன் இன்று உடல்நலக்குறைவால் காலமானார். அவர் நுரையீரல் தொற்று காரணமாக சென்னையில் உள்ள எம்ஜிஎம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். கடந்த ஒரு வார காலமாக அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று சிகிச்சை பலனளிக்காமல் காலமானார். தமிழகத்தில் பல்வேறு சிறு வணிக நிறுவனங்களுக்கு ரவுடிகள் மற்றும் அந்த பகுதியில் உள்ள முக்கிய அரசியல் தலைவர்களின் மாமூல் வேட்டையிலிருந்து அந்த வணிகர்களை பாதுகாப்பதற்காக முதன்முறையாக சங்கம் அமைத்து அதனை வெற்றிகரமாக நடத்தியது மட்டுமல்ல, தமிழ் தேசிய அரசியல் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்கு பெரிய கடைகளை மற்றும் வர்த்தகங்களை ஆக்கிரமிப்பதற்கு எதிரான போராட்டங்கள், தமிழ் தேசிய அரசியலை முன்னிறுத்திய போராட்டம் மற்றும் வணிகர்களின் உரிமைக்காக பல்வேறு போராட்டங்களையும் மாநாடுகளையும் நடத்தி வணிகர்களுக்கான உரிமைகளை அவர் பெற்று தந்தவர். கடைசியாக ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு எதிராகவும் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் தலைவர் தா வெள்ளையன் இன்று காலமானார். அவருக்கு வயது 76. சென்னையில் உள்ள எம்ஜிஎம் மருத்துவமனையில் நுரையீரல் தொற்று காரணமாக சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த அவருக்கு சிகிச்சை பலனின்றி இன்று அவர் காலமானார். தமிழகத்தில் வணிகர்களுக்கு பாதுகாப்பு அரணாக பல்வேறு அமைப்புகள் இருந்த போதிலும் தா வெள்ளையன் வணிகர் சங்கத்தை தோற்றுவித்த பிறகு மாமூல், லஞ்சம் மற்றும் காவல்துறையினர் என்ற பாதிப்புகளில் இருந்து அவர்களுக்கு உரிய உரிமைகளை பெற்றுத்தரும் வகையில் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்த வெள்ளையன் இன்று காலமானது வணிகர்களுக்கு மிகுந்த ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மற்றும் அவர் உறவினர்கள் மற்றும் அரசியல் ரீதியாகவும் அவர் பல்வேறு கட்ட போராட்டங்களை தமிழ் தேசியம் மற்றும் வணிகர்களின் உரிமை ஆகியவற்றை முன்னிறுத்தி அவர் பல்வேறு உரிமைகளை அரசிடமிருந்தும், மத்திய அரசிடமிருந்தும், மாநில அரசுகளிடமிருந்தும் பெற்று தந்தவர். வணிகர் சங்கங்களுக்கு முன்னோடியாக தமிழ்நாடு வணிகர் சங்கத்தை ஏற்படுத்தி அதை முறைப்படுத்தி சட்ட ரீதியாக பதிவு செய்து வணிகர்களின் பிரச்சனைக்காக முதலில் குரல் கொடுக்கும் தலைவராக வளர்ந்து வந்த வெள்ளையன் உடல்நலக்குறைவால் வயது முதிர்வு, நுரையீரல் தொற்று நோய் காரணமாக இன்று காலமானார். அவருக்கு வணிகர் சங்கம் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர்.